إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم قيل ارجعوا وراءكم فالتمسوا نورا فضرب بينهم بسور له باب باطنه فيه الرحمة وظاهره من قبله العذاب وقال الله تعالى أيضا يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير صدق الله العلي العظيم عن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بلغني أن الجسر أدق من الشعر وأحد من الصيف رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வபுகழுக்கும் புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன். அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத்தின் கருணையும் சலாமின் விதேற்றமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாതെ பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய மகஃபிரத்தை பாவ மன்னிப்பை சொல்லி தருவானாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாட்களிலே சிறந்த நாளாகிய யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை நாள் ஃபத்வாவுடைய உபன்யாசத்தை கேட்டு வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட உட்கார்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே,
முதலில் உபன்யாசம் செய்யக்கூடிய எனக்கும் பிறகு கேட்கக்கூடியவர்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசைய நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன் என்று கூறியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை என்பது அது புரிந்த ஒரு கால வாழ்க்கை தான். தற்பொழுது காலங்களில் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு செய்தி என்ன, அங்க எக்ஸரன் இங்க எக்ஸரன் நல்லா வாழ்ந்த மனிதர் திடீரென்ற மாதிரி மூத்தாயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயும் அக்குணையை சேர்ந்த 2 வாலிபர்கள் தம்பியும் அதே தம்பி தாத்தாவுடைய மச்சான் மச்சினும் 2 பேரும் ஒரு இடத்துல பல்கலைக்கழகத்துக்கு பட்டமளிப்பு விழாவிற்கு போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டான். அந்த ஊர்ல மட்டுமல்ல, நிறைய இடங்கள்ல சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களை, சீதைகளே, எப்பொழுதும் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிவான் என்று யாருக்கும் செல்ல முடியாது. கபருடைய வாழ்க்கை அது மறைவான வாழ்க்கை. மீசானுடைய வாழ்க்கை அது மறைவான வாழ்க்கை. கியாமத்துடைய வாழ்க்கை அது மறைவான வாழ்க்கை. சொர்க்கத்துடைய வாழ்க்கை அது மறைவான வாழ்க்கை. நரகத்துடைய வாழ்க்கை அது மறைவான வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் ஹதீஸ் அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டு உலகத்தில் வாழ்கிறோம். அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. அல் குர்ஆனும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் அந்த மறைவான வாழ்க்கையுடைய விடயத்தில் இன்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்கும், இன்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது என்பதாக அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த முஃமின்களாகிய நாங்க ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். அதற்கு பேர் தான் ஈமான். அதற்கு பேர் என்ன? மறைவான விடயங்கள் 6 விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயங்களை நம்புவதற்கு பேர் தான் ஈமான் என்கிறோம். முதலாக என்ன? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறோம். அல்லாஹ்வை நம்புறோம். அவன் படைத்தவன், அவன் பரிபாலிப்பவன், சூரியனை உதிக்க வைக்கக்கூடியவன், மறைய வைக்கக்கூடியவன், நிலநடுக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அவன், குழந்தையை கொடுக்கிறது அவன், குழந்தை எடுக்கிறது அவன், ஹயாத்தாக்குவது அவன், மௌத்தாக்குவது அவன். ஆமன்து பில்லாஹ். முதலாவது யார் நம்பணும்? படைத்தவன் நம்பணும். இதை நம்புவதற்கு பேர்தான் ஈமானுடைய அடிப்படைதான். முதலாவது விடயம் ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி, மலக்குமாரங்களை நம்பணும். சூழ்நிலக்கூடிய மலக்கு, உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு யாரு? அதே மாதிரி கபூர்ல கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய 2 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நன்மை எழுதக்கூடிய மலக்கு இருக்கிறாரே, ரகீப் அலைஹிஸ்ஸலாம். இங்கால இடது கையில பாவத்தை எழுதக்கூடிய மலக்கு இருக்கிறார், ரகீப் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார் நம்புவோமா இல்லையா? நம்பித்தான் வாழணும். ஈமானுடைய 2வது விடயம் ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி. 3வது என்ன? வேதத்தை நம்பணும். குர்ஆனை நம்புவோமா இல்லையா? நம்பணுமா இல்லையா? குர்ஆனை வ குதுபிஹி, வேதங்களை நம்பணும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, ரசூல்மார்களை நம்பணும். 4வது விடயம் வபில் யௌமில் ஆகிரி, இறுதி நாளை நம்பணும். 5வது விஷயம் என்ன? இறுதி நாளை நம்பணும். ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் ஜாரா. யாரே இறுதி நாளை நம்புறாரோ, கியாமத் நாளை நம்புறாரோ, ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அவரே உறவுகளோட சேர்ந்து நடக்கட்டும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஞ்சாவது விஷயம் என்ன? வபில் யௌமில் ஆகிரி, ஆறாவது விடயம் என்ன தெரியுமா? வபில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மை தீமை எல்லாமே அவன் நாட்டப்படி அவன் விதித்ததுதான் அவன் எழுதினதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆறு விடயத்தையும் உள்ளத்தார நம்பணும். எதார நம்பணும்? உள்ளத்தார நம்பணும். இதற்கு பேர்தான் ஈமான். இஸ்லாம் என்றால் என்ன? அதை செயற்பாடுகளால நிரூபிக்கக்கூடிய இஸ்லாம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதெல்லாம் எதால செய்கிறோம்? செயற்பாடுகளால. இதெல்லாம் அசைவால. கலிமா எதால மொழிகிற? எதால மொழிகிற கலிமா? நாவால தான் மொழியவும். நாவால மொழிந்துதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் இதெல்லாம் செயலால வாழது. அது ஈமான், இது இஸ்லாம். ஈமான் என்றால் உள்ளத்தால நம்புவதற்கு பேர் ஈமான், செயற்பாடுகளால செய்வதற்குரிய பேர் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லோருமே உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த உலகத்துக்கு நீங்க எல்லோருமே அனுப்பப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக ஒரு மனிதர் மௌத்தாயினத்துக்கு பின்னால, கபருடைய வாழ்க்கை அடைகிறார். கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால மஹ்ஷருடைய வாழ்க்கை அடைகிறாரே. மஹ்ஷருடைய வாழ்க்கைக்கு பின்னால யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாளை எதிர்பார்த்து வாழ்கிறாரு. ஒரு மனிதனுடைய கடைசி கட்டம் தான் சிராத். கடைசி கட்டம் தான் ஒரு மனிதனுடைய சிராத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்துக்கு மேலான அமைக்கப்பட்ட ஒரு பாலம் தான் சிராத். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் சிராத்துல் முஸ்தகீம் என்று. அது சிராத்துல் முஸ்தகீம் இல்ல, அது சிராத். அது என்னது? அதுக்கு பேர் என்ன? அஸ்ஸிராத். அந்த சிராத்துடைய பாலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விடயத்தையும் அல்லாஹ் அல்-குர்ஆனில் அழகான முறையில தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிட்டத்தட்ட நிறைய ஹதீஸ்கள்ல அந்த சிராத் என்றால் என்ன, அந்த சிராத்துடைய பாலம் எவ்வாறு இருக்கும், அந்த சிராத்துடைய பாலத்தில் மனிதனுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த சிராத்துடைய பாலம் நீங்கிதானே, அது முதுகலக்கும் மஸல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது வழுக்கக்கூடிய ஒரு பாதை. கண்ணியமானவர்களே, அது வழுக்கக்கூடிய ஒரு பாதை. அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலம் நேரான அந்த பாதையிலே மின்னல் வேகத்தில் கடக்கணும் என்றா உலகத்தில் அதனுடைய தயாரிப்பு தேவை. உலகத்தில் அதனுடைய தயாரிப்பு தேவை.
ஏற்பாடுகளை செய்யணும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் அதனுடைய ஏற்பாடுகளை செய்யாம அங்க போய் அந்த பாலத்தை கடப்பதற்கு முயற்சி செய்தாலும் அது முடியாது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் அபூ ஸஈத் அல்-ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஒரு முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல்லகனி அன்னி ஜிஸர் அதக்கு மின ஷஅரி வ அஹத்து மின ஸைஃப். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பாலம் மயிரை விட மெல்லியானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், கட்ட செய்யணுமா? இது முடிய விட மெல்லிசன்னா கற்பனை செய்யணுமா? இது சொல்லிட்டு சொன்னாங்க, வாளை விட கூர்மையானதாக இருக்குமாம் அந்த சிராத்துடைய பாலம். முடிய விட மெல்லிஸ், முடிய மெல்லிசுதான். அந்த மெல்லிசை விட சிராத்துல் முஸ்தகீம் பாலம் மெல்லியதென்றா, வாளை விட கூர்மையானதென்றா. கண்ணியமானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவில் சொல்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், என்னை நேரான வழியின் மீது நடத்தாட்டி விடுவாயாக. யா அல்லாஹ், நேரான பாதை என்ற யாருடைய பாதை? காஃபிருடைய பாதை நேரான பாதையா? யஹூதியருடைய பாதை நேரான பாதையா? கிறிஸ்தவர்களுடைய பாதை நேரான பாதையா? நேரான பாதை என்ன? وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, அல்லாஹ் சொல்கிறான், فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. இந்த 4 பேருடைய பாதை தான் நேரான பாதை. அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது நபிமார்களுடைய பாதை நேரான பாதை. நபிமார்களுடைய பாதை, நபிமார்களுடைய பாதையில் வாழ வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பாதையில் வாழணும். இது முடிவெற்றதா இருந்தாலும் சரி, ஆட போடுறதா இருந்தாலும் சரி, சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, பார்க்கிறதா இருந்தாலும் சரி, நடக்கிறதா இருந்தாலும் சரி, அது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் இப்ப போவதில்லை. இப்ப யாருடைய போக்குல போகுது தெரியுமா? யஹூதிகளுடைய, நஸ்ரானிகளுடைய பாதையில போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமாளுடைய பாதை நேரான பாதை. சித்திகீங்கள், உண்மையாளர்களுடைய பாதை நேரான பாதை. வாழ்க்கையில உண்மை, நடக்கையில உண்மை, பேச்சில உண்மை, வியாபாரத்தில உண்மை, கொடுக்கல் வாங்கல உண்மை, குடும்ப வாழ்க்கையில உண்மை, மனைவியிடத்தில உண்மை, கணவனிடத்தில உண்மை, பிள்ளைகளிடத்தில உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோக்கு கூட வாழ்க்கையில ஒரு பொய் பேசின வாய் கிடையாது. இந்த வாய் உண்மையாளர்களுடைய பாதையில வாழணும். இரண்டாவது சுஹதாக்களுடைய பாதையில வாழணும். கண்ணியமானவர்களே, 4வது கூட்டம் யார் தெரியுமா? சாலிஹீன்கள், நல்லடியார்களுடைய பாதையில வாழணும். எப்ப பார்த்தாலும் ஈமானோட, இஸ்லாத்தோட, தக்வாவோட, நோம்போட, ஹஜ்ஜோட, பள்ளியோட, பயானோட, நல்லவர்களோட தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்களே. இந்த பாதையில வாழ்வோமா இருந்தா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸிராத்துல் முஸ்தகீம், அந்த பாலத்தை கடக்கலாம், சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, அதுல முதலாவது அந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்து போயிடுவாங்க, வேகமாக கடந்து போயிடுவாங்க. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி
தொழுகை விட்டு எல்லாத்தையும் விட்டு மக்காவுல இருந்து மதீனாவுக்கு யார் யாரெல்லாம் போனார்களோ முஹாஜிரீன்கள், இவர்களுக்கு அரபால சொல்வது முஹாஜிரீன்கள் என்றுதான் சொல்வது. இவர்கள் அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பார்கள். அதற்கு பின்னால சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், وَمِنْهُمْ مَنْ يُوبِقُ مِنْ عَمَلِهِ وَمِنْهُمْ مَنْ يُوبِقُ مِنْ عَمَلِهِ. மூணாவது கட்டம் சொன்னாங்க, உங்களுடைய அமல்களை வைத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் போய் விடுவீங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, யார் யாருடைய அமல்கள் கூட இருக்கோ, யாருடைய தொழுகை, யாருடைய குர்ஆன், யாருடைய நோன்பு, யாருடைய ஹஜ், யார் யாருடைய அமல்கள் எப்படி படித்தரத்தில் இருக்கோ அப்படி அந்த அமல்களை வைத்துக் கொண்டு நீங்க ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்துவீங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அந்த ஸிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்திலே அல்லாஹ் மனிதர்களை பிரிக்கிறான். எவ்வாறு பிரிக்கிறான் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபயமுரு அவ்வலுக்கும் கல்பர்க். கல்பர்க் முதலாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாம் அவர் மின்னலை போன்று கடந்து விடுவார். அந்த கூட்டத்தில் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இவர் அனைவர்களை நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, முதலாவது கூட்டம் மின்னல் வேகத்தில் கடந்து போயிடுவாங்க. சும்ம கமர் ரீ காற்று அடிப்பதை போன்று கடந்து போவாங்க. எதை போன்று? காற்றடிக்கிறது ஆனது, காற்று அடிக்கிறது ஆனது, காற்று அடிக்கிறது மட்டும் உணர்றோம். காற்றடிக்கிறது நம்ம கண்ணு குழந்தை. இரண்டாவது கூட்டத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காற்று அடிப்பதை போன்று இரண்டாவது கூட்டம் போவாங்களா. மூணாவது கூட்டம் வஷத்தர் ரிஹால், ஒட்டகம் நடந்து போவேன். ஒட்டத்தை பார்த்தீங்க நடந்து போறது, மாட்டை பார்த்தீங்க, ஆட்டை பார்த்தீங்க. அதே மாதிரி வஷத்தர் ரிஹால், ஒட்டகம் போவதை போல நடந்து நடந்து போவாங்களா. மூணாவது கூட்டம். நாலாவது கூட்டத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஜ்ரீபின் மஹ்மாலுஹும் வநபிய்யுக்கும் காத்திமுன் அலா ஸிராத். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு அங்கால நின்று கொண்டு சல்லிம் சல்லிம் சல்லிம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இறைவனே நீ என்னுடைய உம்மத்தை பாதுகாப்பாயாக, என்னுடைய உம்மத்தை நீ பாதுகாப்பாயாக, என்னுடைய உம்மத்தை பாதுகாப்பாயாக. கண்ணியமானவர்களே, சாதாரணமான பாரமா? சாதாரணமான பாரமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பாலத்தில தவண்டாவது ஒரு மனிதன் நரகத்துடைய பாலத்தை கடக்க முயற்சி செய்வானா. கடைசியாக தவண்டு ஒரு மனுஷன் போவானே, அவனுடைய நிலை எவ்வாறு தெரியுமா? இந்த நுனி பெருவிரல் இவ்வளத்துடைய சைஸ் அளவுதானாம் நிழலி நிற்குமா. அது அப்படியே வரும், அப்படியே போகும், அப்படியே வரும், அப்படியே போகும். இதை வச்சு கொண்டு ஸிராத்துல பாலத்தை கடக்கலாமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தவண்டு கடப்பதற்கு முயற்சி செய்வான். ஒரு குளிக்கு ஒன்று இருக்கும், அதுல அந்த குளிக்கு அப்படியோ அவனை பிடித்து தள்ளிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சாதாரணமான பாலம் அல்ல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபனாஜின் முஸல்லம், ஃபனாஜின் முஸல்லம். முதலாவது கூட்டம் எந்த காயமும் இல்லாம, எந்த வேதனையும் இல்லாம, எந்த தொந்தரவும் இல்லாம, எந்த கஷ்டப்படாம, எந்த கஷ்டமும் படாம, எந்த துன்பமும் படாம ஃபனாஜின் முஸல்லம் முதலாவது கூட்டம் கலப்பாங்களா. நான் சொன்னதே கல்பரல் மின்னலை போல
இன்னர போல கடப்பாங்க. முதலாவது கூட்டம் பனாஜின் முசல்லம், எந்த கூட்டம் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு. இரண்டாவது கூட்டம் ஒமஹ்தூசுன் முர்சல், சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது கூட்டம் யாரு தெரியுமா? பொக்கியால புழுவிப்பட்டு கவழ்ந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இரண்டாவது கூட்டம் பாலத்தை கலப்பாங்களாம். நரகத்துக்கு மேலாக போடப்பட்ட பாலம் தான் இஸ்ராத். கடைசி கட்டம் நியமானவர்களே, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு அங்கால கந்தராயி. கந்தராண்டா என்ன தெரியுமா? யாருக்கும் அநியாயம் செஞ்சமண்டா, அமானியத்துல மோசடி செய்தமண்டா அங்க வச்சு அல்லாஹ் பிடிப்பான். எங்க வச்சு பிடிப்பான்? கந்தராவுல. கந்தரா சிராத்துக்கு அங்கால உள்ள இடம்தான் கந்தரா. 7 வகையான கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு இடம் கந்தரா. அந்த கந்தராவை கடந்ததற்கு பின்னாலா சொர்க்கம். எப்படி வாழ்க்கை, எப்படி வாழ்க்கை? உலகத்துல கண்டோமா? அந்த விஷயத்துல உலகத்துல கண்டோமா? ஆனா நடக்க இருக்கிறது கண்ணியமானவர்களே. சொன்னார்கள் இரண்டாவது கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமஹ்தூசுன் முர்சல், அப்படியே கொப்பியால பொழுதுபட்டு கஷ்டப்பட்டதுக்கு பின்னால போவாங்க. மூணாவது கூட்டத்தை சொன்னாங்க வமஹ்தூசுன் ஃபீ நார் ஜஹன்னம். சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் வமஹ்தூசுன் ஃபீ நார் ஜஹன்னம், சுப்ஹானல்லாஹ். இவர்கள் நரகத்திலேயே தள்ளப்படுவார்கள், இவர்கள் நரகத்திலேயே வீசப்படுவார்கள், எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருசுல் முஃமினூன மினன் நார் قال رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் நரகத்திலிருந்து சிராத்துடைய பாலத்தை கடக்க தப்பிவிடும் போது அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள இடம்தான் கந்தரா. சொன்னேனே ஹதீஸ்ல கந்தரா சாதாரணமான இடமா? கண்ணியமானவர்களே, தொடர்ச்சியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைனல் ஜன்னதி வன் நார், அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட பாலம் கந்தரா. ஃபயக்ஸூன் பக்ரின் மின் பாதின் மவாலிம கானத் பைனஹும் ஃபி துன்யா ஹத்தா இதா தகவ் உதின லஹும் ஃபீ துஹூலில் ஜன்னah. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அவர்களுக்கு இருந்த அநீதிகளுக்கு பகிரமாக அங்கே பழி வாங்கப்பட்டு கணக்கு தீர்க்கப்பட்டதற்கு பின்னால்தான் சுப்ஹானல்லாஹ் பரிசுத்தமான முறையில நல்ல மனிதர்களாக மனித புனிதர்களாக அந்த சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னார்கள் வஃபீ கலாமி மிஸ்ல ஷௌகி ஸஅதான். உதாரணம் காட்டுவதற்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸஅதானுடைய நாட்டில அப்படியோ 2 குளிச்சு இருக்கிறது, 2 முட்கள் மாதிரி ஸஅதானுடைய நாட்டில் இருக்கிறது. உதாரணம் காட்ட சொன்னாங்க. கலாமி மிஸ்ல ஷௌகி ஷைதான் ஃபதஹ்தஃபு الناس بأعمالهم. சுப்ஹானல்லாஹ், அமல் செஞ்சாங்கண்டா கடந்திரலாம். கண்ணியமானவர்களே, அமல் செய்யலண்டா அந்த குளிக்கு அப்படியோ பிடிச்சு அவனை நரகத்துல தள்ளிவிடும். 2 முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த சிராத்தில வலது பக்கத்தில குடல் வாய்தனங்கள் வரும். உலகத்திலேயே பேடுதலாக வச்சுக் கொள்ளுங்க. எந்தெந்த கடமைகள் செய்யணுமோ தாய் தந்தையர்களுக்கு, குடும்பங்களுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் உலகத்திலேயே தயார்படுத்துங்க. உலகத்திலேயே தயார்படுத்துறங்க. அங்க வந்து மாட்டிக்கொள்ளாதே யாரும். இப்ப அங்க வலது பக்கத்துல குடல் வாய்தனங்கள் அர்ரஹீம் சொன்னாங்க, இடது பக்கத்தில் அல்ல அமானா, அமானிடம் வந்து நிற்கும். தொழுகைங்கிறது அமானிடம், நோம்புங்கிறது அமானிடம்,
மாநிலம் கண்ணியமானவர்களே, பொறுமையில குறைபாடு வைக்கிறாதீங்க, நோம்புல குறைபாடுகள் வைக்கிறாதீங்க, ஹஜ்ஜில குறைபாடுகள் வைக்கிறாதீங்க. அல்லாஹ் இந்த ஸிராத்துல் முஸ்தகீமுடைய பாடத்திலே மனிதர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி அல்லாஹ் சூரா அல் ஹதீத்ல சொல்லி காட்டுகிறான். சூரா அல் ஹதீத்ல சொல்லி காட்டுகிறான், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத். முஃமினான ஆண்கள் பெண்களுக்கு ஸிராத்துடைய பாடத்துல ஒளி இருக்காது, வெளிச்சம் இருக்காது. கண்ணியமானவர்கள், அவர்களுடைய அந்த கட்டமே இருளான கட்டம். அவர்கள் முஃமின்களோட பேசுவாங்க, முஃமின்களோட பேசுவாங்க. யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் இல்லதீனா ஆமனு உன்துரூனா. உங்களோட ஒளியில இருந்து, உங்களோட வெளிச்சத்துல இருந்து, உங்களோட பிரகாசத்துல இருந்து கொஞ்சம் நூறு கிடைக்குமா எனக்கு? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வியாபாரத்துல யாரு போய் பேசுறாரோ, வியாபாரத்துல யாரு மோசடி செய்யறாரோ, பேசினா போய் பேசுவான். முனாஃபிக்குடைய அடையாளத்தை சொன்னாங்க, இதா ஹஜ்ஜல் கதீப, பேசினாலே போய் பேசுவான், பேசினாலே வாக்களிச்சா மாலை செய்வான். மூணாவது சொன்னாங்க, நம்பினா மோசடி செய்வான். இவன் யார் தெரியுமா? இதன் முனாஃபிக் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த முனாஃபிகீங்களுக்கு கியாமத்துடைய நாளையில அந்த ஸிராத்துடைய பாலத்திலே, அந்த ஸிராத்துடைய கட்டத்திலே ஒளி இருக்காது. நல்ல அடியார்கள், நல்ல மூமின்கள், தக்வாதாரிகள், நல்லவர்களிடத்தில் இருந்து ஒளியை கேட்டுக் கொள்வாங்க. இல்லதீன ஆமனு உன்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும் கீல இர்ஜிஉ வராக்கும் ஃபல்தமிஸு நூரா. உங்களோட ஒளியிலிருந்து எங்களுக்கு ஒளி கொஞ்சம் கிடைக்குமா? ஒளி கிடைக்கப்படாத கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்ஸூரில்லாஹு பாபு பாதியு ஃபீ ரஹ்மா வ ஸாஹிரு மின் கிபிரில் அஸாப். அந்த முனாஃபிகீங்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடுவால ஒரு செவரன் வெளிப்பாட்டப்படுமாம். அந்த முனாஃபிகீங்கள் முஸ்லிம்களோட பேச மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, ரஹ்ம செய்யப்படாது, வேறெல்லாம் அவங்களுக்கு ஸ்டார்ட் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிகமாக ரப்பிடத்துல கையேந்துங்க, யா அல்லாஹ், ரப்பனா அத்மிம் லனா நூரனா, ரப்பனா அத்மிம் லனா நூரனா. யா அல்லாஹ், பரிபூர்ணமான பிரகாசத்தை தா யா அல்லாஹ், வக்ஃபிர் லனா,